ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு கூட உங்ககிட்ட ஒரு வேத வசனத்தை பத்தி பேசுவதற்காக வந்திருக்கேன். யோவான் 8:36 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம சில பேர் நிறைய பேர் என்ன செய்யறோம், ஒரு பெரிய பாவத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம், அதுல விடுதலையாகாம இருக்கிறோம். சில பேர் சாவு கட்டுகள்ல பரம்பரையா இருக்காங்க, அதுல இருந்து விடுதலையாக முடியாம இருக்காங்க. சில பேர் கடன் 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 ஒரே பாரம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்ன செய்யறாங்க, விடுதலை ஆகாம இருக்காங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் கவலை, கண்ணீர், கஷ்டம், சோகம். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுல தொடர்ந்து அடிக்கடி என்ன செய்வோம், மரண ஓலங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படியாகப்பட்ட காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக முடியாம இருக்காங்க. சில பேர் வீட்டுல என்னன்னா குடி போதை, எப்ப பார்த்தாலும் குடி 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 வருகிற வருமானம் எல்லாம் அந்த போதை பழக்கத்திற்கு என்ன செஞ்சு போகுது. அப்படியாகப்பட்ட காரியத்துல இருந்து விடுதலை ஆகாம இருக்காங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் பலவீனம், காய்ச்சல், தலைவலி, இருமல், என்னால எந்த ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதுல அதிக பலவீனப்பட்டு அதுல விடுதலை ஆகாம இருக்காங்க. அப்ப நிறைய பேரு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கூட வாழ முடியாம எப்போதுமே ஒரு வறுமையிலேயே ரொம்ப கீழ்மட்டமான ஒரு பாதையிலேயே அவங்க என்ன செய்வாங்க, சென்று கொண்டிருப்பாங்க. அவங்க மேல எழுப்பணும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியல, எழுப்ப முடியாம இருக்காங்க. அதனால இன்றைக்கு உங்க கர்த்தரை நோக்கி உங்க முழு உள்ளத்துல ஆழத்துல இருந்து, எசப்பா எனக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிங்க. இல்ல உங்களுக்கு தீராத வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், இதெல்லாம் இருந்து எனக்கு எசப்பா நீங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள நிரந்தரமான ஒரு விடுதலை என்ன செய்வாங்க, ஏசப்பா கொடுப்பாங்க. இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அளவிற்கு சமாதானத்தை கொடுப்பாங்க. மெய்யாகவே நீங்க என்ன செய்வீங்க, விடுதலை ஆவீங்க. ஓகேவா மை ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒவ்வொரு நாள் ஏசப்பா நோக்கி உண்மையான இதயத்தோடு, ஏசப்பா இந்தந்த காரியங்கள்லாம் எனக்கு இப்படி இருக்குது, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது மெய்யான விடுதலையை ஏசப்பா உங்களுக்கு நிரந்தரமான விடுதலைய கொடுப்பாங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேத வசனத்தின்படி இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.